ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 15. குட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு இப்பதான். பட் அதனால ரொம்ப தூரம் நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் நடக்குது, அப்படியே ரெஸ்ட் எடுக்குது. திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்குது, அப்படியே ரெஸ்ட் எடுக்குது. இதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்துச்சு. இத்தனை நாளா கண்ணு திறக்காம இருந்த குட்டியெல்லாம் இப்ப கண்ணு திறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்ப நீங்களே இந்த குட்டியை பாருங்க, லைட்டா கண்ணு திறந்து பாக்குதா, கொஞ்சமா திறந்துட்டு அப்படியே மூடிடுது, திரும்ப திறக்குது, மூடிடுது. சேம் இதே தான் பண்ணிட்டு இருக்கு திரும்ப திரும்ப. அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறத பாத்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேகமா பெட்ஷீட் கிளப்பி ஒளிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் குட்டி இருக்கிற இடம்லாம் டஸ்டா இருக்குன்னு நான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் குட்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்புல வச்சிட்டேன். நான் கொக்கோ எல்லா குட்டியும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுச்சு. அப்புறம் நான் வந்து கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேகமா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் டக்கு டக்குன்னு. குட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளக்குள்ள விட்டுட்டேன் வரிசையா. அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் கொக்கோ உள்ளக்குள்ள வந்து பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பால்லாம் குடிச்சு முடிச்சதும் எல்லா குட்டிஸும் ஜாலியாக தூங்க ஆரம்பிச்சிருச்சாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு முன்னோர்களுக்கு படையல் மாதிரி வைப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டில் பண்ணோம். சாரி, பண்ணோம் இல்லை, பண்ணேன். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். என்னை வீட்டில் சாமி கும்பிட சொல்லிட்டு அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு மாடியில் கொண்டு போய் காக்காவுக்கு சாதம் வைக்க போனேன். பட் அங்கே காக்கா வரல, குருவி தான் வந்துச்சு. எப்படி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு எனக்கு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. இப்போதான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய் பாய்.